வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் சித்திரை அமாவாசை பலனை பார்க்க போகிறோம். சித்திரை அமாவாசை முடிஞ்சாலும் அமாவாசையுடைய சூத காலம் இருக்குது. ஸோ அமாவாசை பலனை பார்க்கலாம் வாங்க. ஸோ வெல்கம் பேக் டுடே சேனல் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களையும் ஒரு அதிரடியான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. 2026 4வது மாதமான ஏப்ரல் மாதம் நடந்துட்டுருக்கு. இந்த ஏப்ரல் மாதத்தில் 14ஆம் தேதி தான் தமிழ் வருட பிறப்பானது பிறந்தது. பிறந்த தமிழ் வருட பிறப்புடைய முதல் மாதம், முதலாவதாக இருக்கக்கூடிய மாதம் சித்திரை மாதம். ஸோ சித்திரை மாதத்தில் ஒரு சிறப்பான நாள் ஏப்ரல் மாதத்தில் வர இருக்கு. அது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரலுடைய 17 அன்னைக்கு தமிழ் மாதம் முதல் மாதமான சித்திரையில் முதல் விசேஷமான அமாவாசையானது வருது. வரக்கூடிய அமாவாசை வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சுக்கிர அமாவாசை. நிறைஞ்ச இந்த அமாவாசையில் கிரகங்களிடையே நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் அமாவாசையில் என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். தனுசு ராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ அமாவாசையில் கிரகங்களால் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் இனி பெரிய சம்பவங்கள் நடக்க போகுது. அப்படி நடக்கக்கூடிய சம்பவங்கள் இனி யாராலையும் தடுக்க முடியாது, கண்டிப்பாக நடந்தே தீரும். ஆனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நம்ம நடந்துக்கும் போது பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். ஸோ அந்த வகையில் அமாவாசை பலன்களை தான் இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ தனுசு ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பலன் பெறுங்க. அதுக்கு முன்னாடி இந்த அமாவாசை ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீகத்தில் சிறப்பான நாள் அப்படிங்கிறதுனால பரிகாரம் செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பரிகாரம் என்ன, அதை எப்படி செய்யணும், அதை செய்கிறதுனால எப்படி நம்ம தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல அமாவாசை பரிகாரத்தை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்கள் ராசிக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். சித்திரை மாதத்தில் அமாவாசை தினமானது 17/4/2026 வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வர இருக்கு. வெள்ளிக்கிழமை வர இருக்கு. இந்த வெள்ளிக்கிழமை வரக்கூடிய அமாவாசை திதியை சரியாக பயன்படுத்தினால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத பிரச்சனையை சுலபமாக தீர்த்து விடலாம். அதற்கான ஒரு எளிய பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை தெரிந்து கொள்ள போகிறீங்க. இந்த பரிகாரம் செய்ய ஒரு முக்கியமான பொருள் கொண்டு நீங்கள் முன்கூட்டியே வீட்டில் வைக்க வேண்டும். அதற்காக தான் முன்கூட்டியே இந்த தாள்களோ. ஸோ இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவையான பொருள் ஒரே ஒரு பண ஓலை. கிராமப்புறங்களில் இது சுலபமாக கிடைத்துவிடும். நீங்கள் நகர்ப்புறங்களில் இருந்தால் யாரிடமாவது சொல்லி இந்த பண ஓலையை அமாவாசைக்குள் கொண்டு உங்களுடைய வீட்டில் வைங்க. அமாவாசை அன்னைக்கு பரிகாரம் செய்ய வசதியாக இருக்கும். அமாவாசை அன்னைக்கு உங்களுடைய முன்னோர்கள் திதி தர்ப்பண படையல் வழிபாடுகள் எல்லாம் முடித்துவிட்டு நெக்ஸ்ட்டு குலதெய்வத்தை வேண்டி பூஜையில் ஒரு விளக்கேற்றி வைத்து விடுங்க. அதுக்கப்புறம் பரிகாரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. எடுத்து வைத்திருக்கக்கூடிய பண ஓலையில் உங்களுடைய பிரச்சனையை ஒரு வரியில் எழுத வேண்டும். உதாரணத்திற்கு கடன் தீர வேண்டும் என்றால் கடன் சும தீர வேண்டும்னு எழுதுங்க. திருமணம் நடக்க வேண்டும் என்றால் விரைவில் திருமணம் நடக்க வேண்டும்னு எழுதுங்க. வேலை கிடைக்க வேண்டும், தங்க வாங்க வேண்டும், வீடு வாங்க வேண்டும், இப்படி குறிப்பிட்ட எந்த பிரச்சனை விலக வேண்டுமோ அந்த பிரச்சனையை எழுதுங்க. இப்படி உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அந்த பண ஓலையில் எழுத வேண்டும். முக்கியமான குறிப்பை எழுதாத பேனாவில் பண ஓலையின் மேல் எழுத வேண்டும். நீங்கள் எழுதியது அடுத்தவர்கள் கண்களுக்கு தெரியக்கூடாது. ஸோ எழுதாத பேனாவுக்கு பதில் வேப்பங்குச்சி, நெல்லி மரத்துக்குச்சி, மாதுளை மரத்துக்குச்சி, இது போல் ஏதாவது மரக்குச்சி பயன்படுத்தி கூட அந்த பண ஓலையில் உங்களுடைய வேண்டுதலை ஒரு வரியில் எழுதி பூஜையில் வைக்கணும். அமாவாசை அன்னைக்கு பண ஓலையில் வேண்டுதல் எழுதி பூஜையில் வைத்துட்டிங்கன்னா அடுத்து 15 நாட்கள் ஓலை பூஜையில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு சித்ரா பௌர்ணமி திதி வரும். அன்னைக்கு அந்த பண ஓலை எடுத்து நிலைவாசலில் கட்ட வேண்டும். மீண்டும் 15 நாட்கள் அந்த பண ஓலை உங்கள் வீட்டு நிலைவாசலில் இருக்கணும். மீண்டும் அடுத்த அமாவாசை வரக்கூடிய அன்னைக்கு இரவு 9 மணிக்கு மேல் அந்த பண ஓலை எடுத்து வீட்டுக்கு வெளியே நெருப்பில் கொளுத்து விட வேண்டும். இதை நீங்கள் சரியான முறையில் பின்பற்றி செய்து முடித்து விட்டால் அந்த பண ஓலையில் என்ன விஷயத்தை எழுதி எடுத்தீங்களோ அந்த வேண்டுதல் நிச்சயம் நடந்துவிடும். இது ஆதி காலத்து பரிகாரம், ஒரு பெரிய பிரபல ஜோதிடரால் சொல்லப்பட்ட பரிகாரம். ஸோ அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். செலவு எதுவுமே இல்லை, உங்களுடைய நன்மைக்காக மட்டுமே இந்த பரிகாரம் சொல்லியிருக்கேன். பண ஓலை எடுத்து வர வேண்டும் என்பதற்காகவே முன்கூட்டியே இந்த பரிகாரம் சொல்லியிருக்கேன்.
இந்த வருடத்துடைய சித்திரை அமாவாசை அன்னைக்கு இதை நீங்கள் செய்துவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் நிச்சயம் உங்களை வந்தடையும். இந்த அமாவாசை திதியில் இந்த பரிகாரத்தை செய்ய தவறி விட்டிங்கன்னா அடுத்த அமாவாசை வரைக்கும் வெயிட் பண்ணும். அதனால் முறையாக இந்த அமாவாசையில் இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க. ஸோ இந்த அமாவாசையில் பரிகாரம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ சித்திரை மாத அமாவாசை ராசி பலனை உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ணுறேன். தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கான பலனை தெரிஞ்சு பலன் பெறுங்க. எதையுமே திட்டமிட்டு செயலாற்றி வெற்றி காணக்கூடிய தனுசு ராசி நேயர்களே, இந்த வருட புத்தாண்டு பிறந்து ஃபஸ்ட்டு சித்திரை மாதத்தில் அமாவாசை வரக்கூடிய அன்னைக்கு கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு 6வது இடத்துல பரிவர்த்தனை யோகம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதோடு உச்சம் பெற்ற சுக்கிரனோடு புதன் இணைந்திருக்கிறார். இந்த மாதிரி ஒரு பெரிய இதோட தான் கிரகத்தோட தான் இந்த அமாவாசை பிறக்குது. இதோடு புத சுக்கிர யோகம், பரிவர்த்தனை யோகம் போன்றவை அமைந்து இந்த அமாவாசை பிறப்பதால் நினைத்தது உங்களுக்கு நடக்கும். நிதி பற்றாக்குறை உங்களுக்கு அகலும். அனைத்து முயற்சிகளும் வெற்றி கிடைக்கும். ஆதாயம் தரக்கூடிய தாள்கள் அதிகம் கிடைக்கும் என்று கூட சொல்லலாங்க. அப்புறம் சித்திரை அமாவாசையில் குரு சுக்கிர பரிவர்த்தனை இருக்குது. இது 27ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அதனால் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 6வது இடத்துக்கு அதிபதியானவர் சுக்கிரன், இந்த 2 கிரகங்களுடைய பரிவர்த்தனை அவ்வளவா நல்லதல்ல. நீங்கள் எவ்வளவுதான் உழைத்தாலும் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காது. திடீரென வரக்கூடிய மாற்றங்கள் மனக்கலக்கத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் உள்ள கூட்டாளிகள் விலகுவதாக சொல்லி அச்சுறுத்துவாங்க. புதிய வழக்குகள் வந்த வண்ணமாகவே இருக்கும். எதிரிகளுடைய பலம் கூடும். இந்த நேரத்தில் எதை செய்தாலும் யோசித்து செய்வது நல்லது. அப்போ தான் நீங்கள் நினச்ச மாதிரி காரியம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இது ஒரு எச்சரிக்கையாகவே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குங்க. அப்புறம் இந்த சித்திரை அமாவாசையில் கும்ப ராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் சஞ்சரிக்க போகிறாங்க. உங்கள் ராசிக்கு 3ல் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவால் முன்னேற்ற பாதையில் சில இடையூறுகள் வரலாம். இருப்பினும் தைரியமும் தன்னம்பிக்கையும் மிக்க நீங்கள் அதை முறியெடுத்தீங்கன்னா வெற்றி காண முடியும். உத்தியோக மாற்றம் உறுதியாகி மனக்குழப்பத்தை அகற்றும். அரசு வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அது கைகூடும். அதோடு பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொள்வதில் இருந்த தகராறுகள் அகலும். தொழில் மாற்ற சிந்தனைகளும் அதிகரிக்கும். பழைய வாகனங்கள் கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி கூட கைகூடும். அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தில் இருந்த பெரிய தேக்க நிலைகள்லாம் மாறும். பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது சகல பாக்கியங்களையும் வழங்க சர்ப்ப பரிகாரங்களை செய்வது நல்லது. அது இந்த அமாவாசையில் செய்திங்கன்னா ரொம்ப நன்மை. அப்புறம் இந்த சித்திரை அமாவாசையில் மேச ராசிக்கு புதன் வருகிறார். உங்கள் ராசிக்கு கேந்திராதிபதியான தோஷம் பெற்ற கிரகம் புதன். அவர் 9வது இடத்துக்கு அதிபதியான சூரியனோடு சேரும் பொழுது புதத்திய யோகமானது உருவாகுது. ஸோ பெற்றோர் வழி ஆதரவு திருப்தி தரும். பிரபலஸ்தர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து சில நல்ல காரியங்கள் முடித்து கொடுப்பாங்க. பிள்ளைகளுடைய கல்யாண முயற்சி கைகூடும். மனவிழா மட்டுமின்றி பெற்றோருடைய மணிவிழா, கிரகப்பிரவேசம் போன்றவை நடைபெறும். அதுக்கான சூழ்நிலையும் இந்த அமாவாசையில் உங்களுக்கு இந்த யோகத்தால் உருவாகுது. அப்புறம் ஃபைனலாக இந்த சித்திரை அமாவாசையில் மிதுன ராசிக்கு குரு வர இருக்கிறாரு. அப்பொழுது குருவின் பார்வை முழுமையாகவே உங்கள் ராசியில் பதிகிறது. இதனால் உங்கள் எண்ணங்கள் எளிதில் நிறைவேறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதோடு எடுத்த காரியங்கள் எடுத்த வேகத்தில் வெற்றி கிடைக்கும். சொல்ல காப்பாற்றுவது உங்களுக்கு அமையும். துணிவும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கூடும். சகோதர ஒற்றுமையானது பலப்படும். லாபம் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு கிடைக்கும். அதோடு ஆரோக்கியம் சீராகி உற்சாகத்தோடு செயல்படுவீங்க. இக்காலமே ஒரு பொற்காலமாக அமையும். ஸோ இது ஒரு பொற்காலமான ஒரு காலங்கிற மாதிரி அமாவாசை சூழ்நிலை உங்களுக்கு அமைகிறது இந்த கிரகத்தால். ஆக மொத்தம் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு, பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் எளிதில் இந்த அமாவாசையில் நிறைவேறும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு திருப்தி தரும். கலைஞர்களுக்கு நட்பால் நன்மை கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு நினைவாற்றல் பழிச்சிடும். பெண்களுக்கு அருகில் இருப்பவர்களுடைய ஆதரவு திருப்தி தரும். சுபகாரிய பேச்சுக்கள் முடிவு வரும். இந்த மாதிரி எல்லாமே பாசிட்டிவாக உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி தான் உங்களுக்கு சூழ்நிலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமைகிறது. ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு இதுதாங்க அமாவாசை பலன்கள். இந்த அமாவாசை பலனை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும், அவங்களும் இந்த அமாவாசை பலனை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெறலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.